நாராயணா. ஆளில் தூயில் வாசம் அலைமகள் மயில் நேசம், ஆளில் தூயில் வாசம் அலைமகள் மயில் நேசம், அச்சுதனி முகுந்த சம்ஹாரம் அனுக்கிரகம் திடீர் சொல்லப்பட்ட பஞ்சகிருத்திகள் சசிகர்த்தா என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனை கண்டவனை ஆசி பெற்று பொறுப்பிலை பிறந்து தென்னன் புகழிலே கடந்து சங்க திருப்பிலை இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த வேதை நெருப்பிலை நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரனே அமிழ்ந்தமிழ் செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த என் தாய் கலைவனியை கண்டவனை ஆசி பெற்று மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கியன் சொல்லப்பட்ட 10 அவதார கதாநாயகன் பாட்டன் பரந்தாமன் பாதம் வணங்கி அவன்தால் இணங்கி புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் நீல் நல்கு நோற்றி அறிவு அழகு இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லப்பட்ட 16 செல்வங்களுடையான பாட்டி மகாலட்சுமி கண்டவனை ஆசி பெற்று ஆதி நடும் இரும் அருவம் உருவம் ஒப்பும் ஏதும் அரவம் போக்கும் இன்பம் துன்பம் இன்றி வேதம் கலந்தபனை பிரணவருபனை பரமேஸ்வரனை கண்டவனை ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தியை கண்டுவணங்கி ஆசி பெற்று பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்துவிலே சதாசுவன் தோன்றி சதாசுவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்திலே பிருகு தோன்றி பிருகிலே பிரம்மா தோன்றி பிரம்மாவிலே அகம் தோன்றி ஆகயத்திலே தேய் தோன்றி தேவிலே வாயு தோன்றி வாயுவிலே அப்பு தோன்றி அப்புவிலே பிருதி தோன்றி பிருதிவிலே அன்னம் தோன்றி அன்னத்திலிருந்து நரப்ப பட்சிகள் தோன்றி நரப்ப பட்சிகள் இருந்து தாய்வெளி தந்திவெளி என்று சொல்லப்பட்ட 2 மரபுகள் தோன்றி 2 மரபுகள் இருந்து சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லப்பட்ட 3 உள்கடர் தோன்றி 3 உள்கடர் இருந்து ரிக்கி அஜூர் சாம அதரோன்னு சொல்லப்பட்ட 4 வேதங்கள் தோன்றி 4 வேதங்கள் இருந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லப்பட்ட 5 பஞ்சபூதங்கள் தோன்றி 5 பஞ்சபூதங்கள் இருந்து மந்திரம் வியாகரணம் புராணம் வேதம் மனு சத்தமணி சித்தன் சொல்லப்பட்ட 6 சாஸ்திரம் தோன்றி 6 சாஸ்திரம் இருந்து அத்திரி ஆங்கிரசர் கௌதமர் சமத்கினி பரதவாஜர் வஜிஷ்டர் பிறகு இறுதியன் சொல்லப்பட்ட 7 ரிஷிமார்கள் தோன்றி 7 ரிஷிமார்கள் இருந்து அனிமா மகிமா கரிமா லஹிமா பிரகாப்தி பிரகாமி மீசத்தும் வசித்தும் சொல்லப்பட்ட 8 சித்துக்கள் தோன்றி 8 சித்துக்கள் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேதன் சொல்லப்பட்ட 9 நவக்கிரகங்கள் தோன்றி 9 நவக்கிரகங்கள் இருந்து பிராணன் வியாழன் உதாரணன் சமணன் நாகன் கிரிகிரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சன் சொல்லப்பட்ட 10 வாய்க்கள் தோன்றி 10 வாய்க்கள் இருந்து மேசர சமுதிரம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சம் தனுசு மகர கும்பம் மீனம் சொல்லப்பட்ட 12 ராசிகள் தோன்றி 12 ராசிகள் இருந்து பிரதமை துவிதியே திருதியே சதுர்த்தி பஞ்சமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று சொல்லப்பட்ட 15 திதிகள் தோன்றி 15 திதிகள் இருந்து 16 செல்வங்கள் தோன்றி 16 செல்வங்கள் இருந்து 18 புராணங்கள் தோன்றி 18 புராணங்கள் இருந்து 27 நட்சத்திரம் தோன்றி 27 நட்சத்திரம் இருந்து 32 தர்மங்கள் தோன்றி 32 தர்மங்கள் இருந்து 56 தேசங்கள் தோன்றி 56 தேசங்கள் இருந்து 60 வருடங்கள் தோன்றி 60 வருடங்கள் இருந்து 64 கலைகள் தோன்றி 64 கலையில் இருந்து 96 தத்துவங்கள் தோன்றி 96 தத்துவத்தில் இருந்து 108 யோகங்கள் தோன்றி 108 யோகங்கள் இருந்து 1008 அண்டங்கள் தோன்றி 1008 அண்டங்கள் இருந்து இந்த உலக உற்பத்தி ஆகின. இப்படி படைக்கும் தொலை கவனிக்கும் என் தந்தையாகியப்பட்ட பிரம்மதேவன் முதல்லே தனக்கு துணை வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜனகர் ஜனந்தர் ஜனாதனர் ஜனத்மா சொல்லப்பட்ட 4 புத்திரர்களை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்புதலை கவனிக்கவில்லை. ஈடுடல் என்ற காரணத்திற்காக மறுபடியும் நார்தன் தக்கன் வஜிஷ்டன் பிறகு இருது புலவர் புலசீர் ஆங்கிரச அத்திரி மரிசியன் சொல்லப்பட்டு 10 குழந்தைகளை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 10 குழந்தைகளில் நார்தனாப்பட்ட நான் மட்டும் படைப்புதலை கவனிக்கவில்லை. ஈடுடல் என்ற காரணத்திற்காக கீழ்சாதில் புறப்பையாக கந்தர்மனக புறப்பையாக என்ற சாபத்திற்கு ஆளானேன். மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் இனசரசானது 1008 சுக்குநூறாக வெடித்துள்ள என்பது என் அண்ணன் தக்கன் எனக்கிட்ட சாபம். அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தையும் பெற்றவனான். ஆதலால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக நிச்சயமாக முக்கியமாக கட்டாயமாக கலகம் தோன்றுகிறது. எதுவும் எப்பொழுதும் அந்த முன்னமனை முதல்வனை மூத்த கணபதியை அல்லல்வோம் வல்வினைவோம் மண்ணை வெற்றி பிறந்த தொலைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமர்கனை கோபுரத்தில் வெற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதா கால் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பு வீணான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமூத்து துமணியே நீ எமக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று அந்த கணபதியின் பாதத்தை வணங்கிய போதும் மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் பரந்தாமன் பாதத்தை வணங்குவோம். அவன்தால் இணங்குவோம். யாம் கலகத்திய தூங்குவோம். நாராயணா.
பூண்டு வெள்ளை கமலத்திலே விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசனம் வைத்த என் தாய் கலைமகள் சரஸ்வதி நலுந்தினி வெள்ளையம்மாள் சொல்லக்கூடிய தாயின் பாதத்தை வணங்கிய போதும் விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தி, ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தி மறு அவதாரமாகி தொட்டிச்சி அம்மனாக அவதாரம் எடுத்திருந்த அந்த தாயின் பாதத்தை வணங்கிய பிறகு யாம் கழகத்தை தூங்குவோம். நாராயணா. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாளேலோ பிள்ளை வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் நீ கேட்டு நீ கண்வளரு தாளேலோ. நன்றி நன்றி. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலின்னு சொல்லக்கூடிய ஐவகை நிலமான குறிஞ்சி நிலமான வேள்விமலை சாரல் மலையும் மலை சார்ந்த இடமும் இன்னைக்கு தான் பார்க்குறான். இவ்வளவு நாள் வரையும் பார்க்காத ஒரு காரியத்தை இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் நம்மளுக்கு கிடைத்திருக்குன்னா மலையும் மலை சார்ந்த இடமுமே வேள்விமலை சாரல் குறிஞ்சி நிலம். அப்பேற்பட்ட இடத்திற்கு நாமும் வந்து விட்டோம். இந்த வேள்விமலை சாரல் வந்துவிட்ட காரணத்தின் அடிப்படையாக யாம் கழகத்திற்கு வழி கிடைக்க எங்காவது ஒரு ஒளி, ஒரு சப்தம், ஒரு நாதம் எழும்புகிறதா என்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நாராயணா ஆலோலம் சோ ஆலோலம் சோ கிங்கினி சிலம்பு மணி சங்கம் யாழ் வேகுழல் பேரி மத்தளம் குயிலின் குரல் சொல்லக்கூடிய தசநாதங்களிலிருந்து இசைக்கின்ற இசைக்காட்டி இனிமை பொருந்திய பெண்மகளாக இருக்கின்றாள். குயில் கோடு இந்த பெண்மகளிடம்தான் குரலை கொடையாக பெற்றிருக்கும் போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும், ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது குயில் போல குரலை உடையவள். பாருங்க, குயிலுக்கு இனிமையான குரல் இருக்கும், ஆனா அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? அவலயமா இருக்கும். மயில் பார்ப்பதற்கு நல்லா இருக்கும், அழகா இருக்கும். அதோட குரலை கேட்பதற்கு அதுதான் அவலயமா இருக்கும். பாருங்க, இரண்டுமே பறவை இனத்தை சேர்ந்தது. ஆமா. ஆனா ஒரு குரல் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆமா. ஒரு குரல் கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. ஆமா. ஒரு உருவம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு உருவம் மற்றொரு உருவம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எல்லா பறவையுமே முட்டையிட்டு குஞ்சு பொரித்து முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொரிக்கக்கூடிய தன்மை தானே. ஆமா சாமி. குயில் எங்கேயாவது முட்டை போட்டு பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. குயில் கத்தி தான் பார்த்துருக்கோம். குயில் கத்துறது இல்லையா, கூவுறதுயா? ஆமா, கூவுறது. எந்த ஒரு யானி சவுதி குயில் எங்கேயாவது முட்டையிட்டு அடகாத்து பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு பெரிய இனிமையான குரலுக்கு சொந்தமான குயில் இன்னொருத்தரோட உதவியை தேடும். அப்படின்னா எங்கே முட்டையிடும்னா காக்கையோட கூட்டில் முட்டையிட்டு வந்துடும். காக்கை அதை அடகாத்து குஞ்சு பொறிச்சு வெளியில வந்து பறக்கும் தருவாயில வரும்பொழுது காக்கைக்கு தெரியும் இது தம்மோட குஞ்சுகள் இல்லையே அப்படின்னு கொத்தி விரட்டி விடுமா. நன்னோட குஞ்சுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு, அதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு காக்கை தன்னோட குஞ்சுகளை மட்டுமே அரவணைத்து குயில் குஞ்சுகளை கொத்தி விரட்டி விடுமா. பறவை இனத்துக்கே என்னது, அதுதான் காக்கா குயில் மாதிரி கருப்பாவே இருக்கும். காக்கா கலர்ல கருங்குயில் மட்டும்தான் பார்த்திருக்கியா நீ? பொறி குயில்னு ஒண்ணு இருக்கியா? அதையும் பாருங்க. குயிலே ரெண்டு வகை இருக்கு. கருங்குயில் மட்டும்தான் நீ பார்த்திருக்க. ஆமா. பொறி குயில்னு ஒண்ணு இருக்குல்லனே? இருக்கு. பொறி குயில்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் காக்கா கலர்ல தான் இருக்குமா? அதை பொட்டு போட்டா அழகா இருக்கும். அப்பேற்பட்ட குரலுக்கு சொந்தக்காரியான இந்த பெண்மகளை பார்க்க வேண்டும். எந்த குழந்தை நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. மைக்கில சொல்லு. அன்னை வளர்ப்பினிலே. அன்னைனா யாரு? பெற்ற தாய். அப்ப அப்பா வீட்டுக்கு போறது இல்லையா? என்னங்க ஏட்டிக்கு புட்டியாவே கேள்வி கேட்கிறிய? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னைன்னு பெத்த தாய் வளர்ப்பில்லைன்னா அப்பா வீட்டுக்கு போறது இல்லையா? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லையா? அப்படித்தாங்க நான் படிச்சிருக்கேன். புக்கில் அப்படித்தான் இருந்துச்சு. அப்படி சொல்றத. ஆனா ரெண்டு பேருக்கும் சொந்தம் இருக்குன்னு அர்த்தம் தானே? அர்த்தம். காரணம் இல்லாம தோரணம் கட்டுவதில்லை. தோரணம் கட்டினா என்ன அர்த்தம்? ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு அர்த்தம். தோரணம் எங்கே கட்டணும்? ஆரம்ப புறத்துலையும் முடிவு புறத்துலையும் கட்டணும். ஏன் அப்படின்னா ஊர்ல திருவிழா நடக்குது, எந்த ஒரு துக்க செய்தியோ துரு செய்தியோ ஊர்களை கொண்டு போக கூடாது அப்படிங்கிற செய்தியை மற்ற ஊர்கார அறிஞ்சுக்கணுங்கிறகாண்டிதான் தோரணம் கட்டணுங்கிற ஒரு தன்மை. இப்ப தோரணம்லாம் கோயில் வாசல்ல கட்டிக்கிறது, ஆரம்பத்தில் கட்டுறது இல்லை. அப்படிங்கிற விஷயத்தை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக இந்த பெண்மகளை வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அருமையான ஒளிபெருக்கி தெய்வம். நேற்று அருளன் சொன்னீங்கல்ல, நேற்று காலையில் எந்த ஊருக்கு போனோம்? நேற்று வேளங்குடி.
ஆமாம், கோட்டையூர் வேளங்குடிக்கு போயிட்டு வரும்பொழுது வண்டியில் வரும்போது சொன்னார், கரங்களாக்குடி பகுதினா தெய்வம் மைக் செட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு காலையிலே சொன்னது. அப்பேற்பட்ட அருமையான உள்ளம். தெரிந்த வேலையை விட்டவனு கேட்டால் தெரியாத வேலையை தொட்டவனு கேட்டான்னு பழமொழி. நமக்கு என்ன வேலை தெரியுமோ அதை விட்டுறக்கூடாது. அகல கால் வச்சு இன்னொரு வேலையை தொட்டோம்னா ரெண்டுமே தெருவில் தான் போகும். தெரிந்த வேலையை இரவு முழுவதும் உறங்காமல் இருந்து வழி நடத்தியிருக்கும் அருமாள் அன்னார் அவர்களுக்கு தெய்வம் ஆடியோஸ் நிறுவத்தாரும் அதில் பணிபுரியும் அன்னார் அவர்களுக்கும் எங்களது சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு கதிரவனை பார்த்து காலை விடும் போது வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் போது இறைவனின் அதிசயம் இயற்கையின் பொது சுகம். ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம். சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டால் இரண்டு விஷயம், ஒன்று உயிர், மற்றொன்று மானம். உயிர் போனாலும் திரும்ப வராது, மானம் போனாலும் திரும்ப வராது. இரண்டையும் கட்டி காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அப்பேற்பட்ட இடத்தில் நாம் எல்லாம் இந்த இடத்தில் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக கவனது ஆனடுத்து காணப்பறவை புல ஓட்டி ஆளோளம் சோ என்று ஆயிலொட்டி கொண்டிருக்கின்றாள். இவள்தான் குறமாது வள்ளியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்டு கேட்டு உண்டுயிர் தொற்றறியும் ஐம்புலனும் ஒரு சேரே ஒரே நேரத்தில் சுண்டி இழுக்கின்ற பெண்மகளின் குரல் எப்படி என்றால், இந்த குரலுக்கு சொந்தமான இவள் உருவமும் அதற்கேற்ற பருவமும் சற்று சிந்தித்து பார்க்கும்போது எம்மெல்லாம் எங்கோ இழுத்து செல்கிறது போல் தோன்றுகிறது. ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்டேன், என்ன விஷயம்? எந்த குழந்தை நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே நல்லவரா வந்தியராதும் அன்னை பெத்த தாய்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம், இந்த பூமியிலே நம்மளை எல்லாம் தாய் பெத்து கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு குடம் உடஞ்சா மட்டும்தான் பிள்ளை பிறக்கும். என்ன குடம் தெரியுமா? லப்பர் குடம், இன்னைய சிலுவர் குடம். வளகாப்பு போட்டு அவர் சொல்றதுலேயும் உண்மை இருக்கு. ஏன்னா வளகாப்பு போட்டு 7 மாசத்துலேயே 9 மாசத்துலேயே வளகாப்பு போட்டு தாய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் அந்த பொண்ணுனால குடம் தூக்க முடியாதுல்ல, அப்போ அந்த குடத்தை தூக்கிட்டு வரும்பொழுது நழுவி கீழே விழுந்து உடஞ்சிரும் அப்படிங்கிறத விஷயம் சொல்கிறேன். என்ன மாப்பிள்ள அப்படி தானே? அதான் சரிதான், நீங்கள் எது சொன்னாலும் தெரியாதே அமையா. என்ன குடம்? பன்னீர் குடம். இல்லை ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு அதுக்கான இது வேற இருக்கு. பனிக்குடம் அப்படின்னு ஒரு பனிக்குடம் அப்படிங்கிற ஒரு குடம் உடைந்தால் மட்டுமே கிராமப்புறத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். பனிக்குடம் உடஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி நம்மை மட்டும் சுமக்காமல் பனிக்குடத்தையும் சுமந்து இந்த பூமியிலே 10 மாசம் உந்தி கமலத்திலே சுமந்து பனிக்குடத்தை உடைத்து இந்த பூமிக்கு என்னை பெற்றுக் கொடுத்த தாயே, அதற்கு நன்றி கடனாக இறுதியிலே உனக்கு தோளியிலே மண்பானையில் தண்ணீர் குடம் சுமக்கிறனதான் பெத்த மகன். பானையில் தண்ணீரை வச்சு 3 ஓட்டை போட்டு 3 சுற்றி வந்து இறுதிச் சடன் செய்வதற்கான காரணம். அந்த அடிப்படையிலே இந்த பூமியிலே நாம் எல்லாம் பிறப்படுத்த விட்டோம் என்ற காரணத்திலே மிகப்பெரிய ஒரு உறவு அப்படின்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு உறவு என்னன்னா அது தொப்புள் கொடி உறவு. அந்த உறவு மாறாமல் இருக்க, எக்கோ குறைச்சிருங்க நான் பேசும் பொழுது, உறவு மாறாமல் இருக்க கருவறைக்கு உள்ளே இருக்கும் பொழுது தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு உணவு, சுவாச மண்டலம், நாடி துடிப்பு, இது 3ம் தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு தொப்புள் கொடி உறவு வழியாகவே செல்லும். தாய் என்ன நினைக்கிறாளோ அதை குழந்தை நினைக்கும். தாய் என்ன சிந்திக்கிறாளோ, நாடி துடிப்போடு இருந்தால் குழந்தையும் நாடி துடிப்போடு இருக்கும், உயிரோடு இருந்தால் குழந்தையும் உயிரோடு இருக்கும். அப்பொழுது தாய் கருவறையில் சுமக்கும் பொழுதே அந்த குழந்தையை நல்ல குழந்தையா சுமக்கணும் அப்படிங்கிறக்காண்டிதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வயிற்றின் வளர்ப்பிலேன்னு தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம். அந்த அடிப்படையிலே இந்த பெண்மகளை வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை
நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி உயிரில் நனைந்ததடி உயிரே உயிரே கதவுகளை திறக்க ஓடி வந்து சிறையில் சிக்கிக் கொண்டேனம்மா வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்து வழியில் மாட்டிக்கொண்டு நானம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவந்து சிதைப்பது சதியம்மா உடல்களை எழுத்திட ஊருக்கு பலரும் உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் என்று சொல்லும் பேரின்னை இழந்து மரமெங்கு வாழும் அவளையும் பிரிந்து நான் எங்கு வாழ்வேனோ பேரின்னை இழந்தும் அழுமரும் இழுதிகள் தாங்கு வாழுமே பேரின்னை இழந்தும் அழுமரும் இழுதிகள் தாங்கு வாழுமே இதயத்தை இழந்த பின்னாலே உதயத்தை காக்க முடியாதே நீயே எந்த இதயம் இல்லையே இல்லை உதயம் எனது காணோ உன் காதில் விழவில்லையா நெஞ்சை தொடவில்லையா பொண்ணுக்கு பூவும் பொட்டுந்தா வேணும் பெண்ணாக இருந்து அதை நீ தடுத்தாயோ ஓ தீண்டுகிறது விரல்கள் வேகிறது நாமம் மீட்டுகிறேன் வாராயோ புகழும் வழுக்கிறது கடலும் கொதிக்கிறது படகு செலுத்துகிறேன் வாராயோ என்ன கிழந்து பின் எரிய துடிக்கணும் தீபம் போல மனமலைகிறது என்ன கிழந்த பின் உன்னை காக்க இதை யாரங்கும் இங்கு அழைக்கிறது வாழ்வதும் ஒரு முறை உனக்கிட வாழ்வது சாவதும் ஒரு முறை உனக்கிட சாவது நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை
ரோகம். பாடிக்கிட்டே இருந்தால் பாட்டு வரும். காயம் ஏற்பட்டு அதை கட்டி வச்சுருந்தோம்னா காயம் பெருசாகும். மூட ரோகம் அப்படின்னு இசையில்லா என் பாடலுக்கு ஆடையில்லா என் பாடலுக்கு ஆடை உடுத்தி இசை உடுத்தி அழகு பார்த்து நால்வர் மற்றும் ஐவருக்கு என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. அப்பேற்பட்ட இடத்தில் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக அங்காரம் உள்ளடக்கி ஐம்பலனும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பாடியே சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த இடம்தான் இந்த வேள்விமலை சாரல். அப்பேற்பட்ட இடத்திற்கு எதற்காக வந்தால் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை இந்த இடத்திலே வைத்து பார்க்கும் பொழுது 10 பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அது பித்தவ கடைசி வரையும் வச்சுக்க முடியுமா? என் பிள்ளை தான் நான் வச்சுக்கிறேன் என் வீட்டிலே அப்படின்னு வச்சுக்க முடியுமா? அது அடுத்த வீட்டுக்கு தான் சொந்தம். நல்லா பேசியா? அடுத்த வீட்டுக்கு தான் சொந்தம் அது. ஆமாம், நல்லா கறி மீன் அருமையான சாப்பாடு உபசரிப்பு. உண்மையிலே அருமையான சாப்பாடு. நல்லா தானே சாப்பிட்ட? நல்லா சொல்லு. என்ன இதுக்கு மேலே எப்படிங்க நான் பேச முடியும்? என்னது என்னமோ சொன்னீங்களே, என்னது? அடுத்த வீட்டுக்கு தான் அந்த பொம்பளை புள்ள. அடுத்த வீட்டுனா பக்கத்து வீட்டுக்கா? அப்படி இல்லைங்க, கட்டி கொடுக்குற வீட்டுக்கு, சம்பந்தம் பண்ற வீட்டுக்கு. கட்டி கொடுக்குற வீட்டுக்கு சொந்தம், மாற்றான் வீட்டுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? 10 பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் மற்றவங்களுக்கு தான் சொந்தம். ஆனா ஒத்த ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் யாருக்கு சொந்தம்? தாய் தகப்பனுக்கு தான். பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் தான் சொந்தம். அதனாலதான் ஆண்கள் அனைவருமே அரை நான் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அரை நான் கொடி அருணா கொடி அப்படின்னு அருணா கொடி போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேனே, போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கிய? என்ன வேட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கட்டியிருக்கேன் அருணா கயிறு. ஒரு சில பேர் சட்டி போடுவாங்க, ஒரு சில பேர் சட்டி போட மாட்டாங்க. ஐயோ, இப்படியே ஒரு விளக்கம் அதுக்குள்ள இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட தெரியும். என்ன வேட்டி கீழே விழுந்தாம இருக்க, கையில் விழுகாம இருக்கிறதுக்கு தான் அருணாக்குடி போடுறதா? அது ஒரு சில பேர் சட்டி போட மாட்டாங்க, அதனால கட்டிக்கிறது. நாராயணா உலகம் போகிற போக்கு சரியில்லை. ஏன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எல்லாத்துக்கும் நான் சொன்னதே விளக்கம். அரிதான விளக்கம்யா. ஏன்னா ஊர் ஓடும்போது ஒக்க ஒரு நாடு ஓடும்போது நடுவில் ஓடணும். நீங்கள் சொன்ன தகவல் தான் சரியான தகவல்னு நினைக்கிறீங்க. ரேடியோ தொப்புள் கொடி அப்படின்னு ஒரு உறவு உள்ளே சுமக்கும் பொழுது அந்த உறவு தொப்புள் கொடி உறவு வழியாக தாய்கிட்ட இருந்து நான் சொன்ன அனைத்துமே உள்ளே போகும். இல்லைன்னா அந்த குழந்தை உயிரற்றுவிடும். அப்படி உயிர் கொடுத்து என்னை உள்ளே 10 மாதம் உள்ளே வளர்த்த தாயே தந்தையே வெளியில் இந்த பூமியிலே பிறப்பெடுக்கும் பொழுது முதல்ல வெளியில் வர்ற உறுப்பு என்னன்னு தெரியுமா? தலை தான் வரும். ஆமாம், தலை வரும். அந்த தலைக்கு முன்பாக முடின்னு சொல்லக்கூடிய முடிதான் அந்த பூமியை முதல்ல பார்க்கும். 6வது மாசத்துல அந்த பிண்டத்திலிருந்து உயிர் எடுக்கும் பொழுது, அந்த பிண்டத்திலிருந்து பிண்டம் குழந்தையாக உயிர் எடுக்கும் பொழுது உயிர் நாடிகள் துவங்கும் பொழுது மயிர்கணைகளும் உருவாகும் இந்த குழந்தைக்கு. அவதான் உயிர் எழும்பும் பொழுது மயிர் எலும்பும் அந்த குழந்தைக்கு. அதனால அந்த பூமியிலே முதல் வந்து பார்க்கிற உறுப்பு தலை. அதுலேயும் முக்கியமாக முடிதான் முதல்ல பார்க்கும் பூமியை. அதனால தான் உயிரை கொடுத்த சாமிக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு, முடி காணிக்கை அப்படின்னு நம்ம எல்லாம் முடி காணிக்கை கொடுக்கறதுக்கான ஒரு கணக்கு. அந்த அடிப்படையிலே உள்ளே தொப்புள் கொடி உறவோடு என்னை வளர்த்த தாய்க்கு அது மாறாமல் இருக்கு. அந்த தொப்புள் கொடி அருகாமையிலே உந்தி கமலத்திலே கருவறைக்கு அருகாமையிலே அரை நான் கொடி, கரு அரை நான் கொடி அருணா கொடியோடு இறுதி வரை நான் சுமப்பேன் அப்படிங்கிற காண்டிதான் ஆண்கள் அனைவருமே அருணா கொடி அணிந்திருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு கருத்து. அந்த கருத்தின் மூலமாக இந்த இடத்துல மேலும் ஒரு சிறப்பை. என்ன பாட்டு நம்ம கேட்டீங்களா? என்ன பாட்டு? கண்ணை திறந்தா ஒளி. கண்ணை திறந்தா ஒளி இல்லையா? ஏன் சாமி அருணா கொடிக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கா? அருணா கொடிக்கு மட்டுமா இருக்கு? எல்லா கொடிக்குமே வேணாம், இதுக்கே போதும். கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவள்ளே ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுலே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. நாடக உலகத்திலே மிக முக்கியமான அவரை பார்த்து தான் நாளாக வந்து நாடகத்துக்கு வரணும் அப்படின்னு டவுசர் போட்டுட்டு உட்காந்து இவர் இப்படிலாம் நடிக்கிறாரு, இப்படிலாம் பேசுகிறாரு, நம்மளுக்குன்னு ஒரு ஆசை எனக்கு வந்ததுக்கு காரணம் அண்ணன் முத்தப்பாண்ணனை பார்த்து தான். அருமையான ஒரு பேச்சாளி. இன்னைக்கு சென்னையிலே அன்றைய தினத்தன்று திரைப்பட சூப்பர் ஸ்டார்னா யாரை சொல்லுவோம்? ரஜினிகாந்த். அப்படி ரஜினிகாந்துக்கு ஒரு கட் அவுட் ஒரு படம் இருக்கும் பொழுது அருகாமையிலே நாடக உலகத்தின் சூப்பர் ஸ்டார் முத்தப்பாவுக்கு அருகாமையிலே ஒரு படம் இருந்தது. இந்த படம் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் எவருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை முத்தப்பா அண்ணனுக்கு மட்டும்தான் கிடைச்சது. இந்த பாட்டு யார் எழுதப்பட்டதுன்னா குளத்தூர், கிருணூருக்கு பக்கத்தில் இருக்க குளத்தூர் மகாலிங்க அப்பா பெட்டிக்காரரு
அவர் எழுதி அவர் மூலமாக இசையமைக்கப்பட்டு முத்தப்பாண்டியனிடம் ஒப்படைக்கப்பட்ட பாட்டு. இந்த பாட்டு வெளியில வந்த பிறகு அவருக்கு மேலும் சக்தி கூடியது முத்தப்பாண்டனுக்கு. அந்த சக்தியின் மூலமாக அவரின் நினைவாக உங்களின் விருப்பமாக இந்த பாடலை. கண்ணத்திருந்தா ஒளியிலே காலை எடுத்தான் நடவளே ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்து மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஒன்னு நினைச்சு ராசாத்தி ஒன்னு நினைச்சு வாழ்ந்தனி உள்ள நோகு அழுதனி. ஒன்னு நினைச்சு ராசாத்தி ஒன்னு நினைச்சு வாழ்ந்தனே உள்ள மோக அழுதனே. ஒன்னு நினைச்சு வாழ்ந்தனி உள்ள நோகு அழுதனி. கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் இல்லையா நம்மை காதலுக்கு தாதி ஒரு தொல்லையா. கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவல்லே நினைச்சு வாழ்ந்து வந்தி மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசை. காதல் வந்தது நமக்கு காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது நமக்கு காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே. ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே. சங்கதியும் நமக்கு கண்ணும் புதுசிலே. கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவல்லே வந்தி மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன். ஊருக்கெல்லாம் கேட்கவா எந்த பாட்டை பாடுறே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன். உனக்கு மட்டும் கேட்ட போதும் ராசாத்தி. உனக்கு மட்டும் கேட்ட போது ராசாத்தே. உனக்கு மட்டும் கேட்ட போதும் அப்பா. இந்த உண்மை மட்டும் தெரிஞ்ச போது ராசாத்தி. கண்ணே நீ எங்கு சென்றாய் காதலியே எங்கு சென்றாய். கண்ணே நீ எங்கு சென்றாய் காதலியே எங்கு சென்றாய். கண்ணால தவிச்சிருக்கேன் கண்ணீரில் மிதந்திருக்கேன். கண்ணே நீ எங்கு சென்றாய். ஊருக்குள்ள நம்ம பத்தி என்ன நம்ம பேச்சு. ஊருக்குள்ள நம்ம பத்தி என்ன நம்ம பேச்சு. உன்னை விட்டு வேலைக்கு போனா நின்று போகும் மூச்சு. உன்னை விட்டு வேலைக்கு போனா நின்று போகும் மூச்சு. கண்ணம்மாவும் பேச்சு அதோட தான் போச்சு. கண்ணம்மாவும் பேச்சு கதோடு தான் போச்சு. கண்ணம்மாவும் பேச்சு அதோட தான் போச்சு. காத்திருப்பேன் காத்திருப்பேன் கடைசி வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் நான் உனக்காக கடைசி வரை காத்திருப்பேன். உள்ளமே உனக்கு தான். பெருமக்கள் அனைவருக்குமே என சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற கலைக்குழு இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. அப்பேற்பட்ட இடத்தில் முன்பிறவியில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 மாந்தர்கள் முருகப்பெருமானை நோக்கி தவம் இருக்கு. முருகப்பெருமானே நேரில் வந்து பெண்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, முருகா அக்காதங்க இருவருமே உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முருகா என்று வினவிய காரணத்தின் இப்படியாக இப்பிறவியிலே அமிர்தவள்ளியான தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்திலே மணமுடித்து விட்டார். சுந்தரவள்ளியாகப்பட்டவள் சுதந்திரமாக திருமணம் காத்துக் கொண்டிருக்கின்றாள். அன்னவளை திருமணம் செய்யும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையாக இந்த இடத்திலே என்ன பாண்டியன் நம்மை சுமக்கிற பூமியும் சொல்லியா கணக்கு போட்டு இருக்குது. என்ன கணக்கு போட்டிருக்கு அது நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது.
நம்மை சுமக்கிற பூமியும் ஒரு கணக்கு போட்டு சுமக்குதுன்னு பாடணுமே, அதோட அர்த்தம் என்ன? அதுதான் தெரியலங்க எனக்கு. அது தெரிஞ்சா நாரதர் போட்டிருப்பீங்களோ? அந்த ஆசையெல்லாம் இல்லை. நல்ல விஷயம். நான் பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்மை சுமக்கிற இறைவன், இறைவன் கொடுத்ததை எவராலும் தடுக்க இயலாது, இறைவன் தடுத்ததை எவராலும் கொடுக்க இயலாது. ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா, ஊரை சுற்றியே இடம் வாங்கி போட்டிருக்கேன், சொத்து வாங்கி போட்டிருக்கேன், மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி. கருங்கலாக்குடியில் இடம் கிடக்கு, கொட்டாம்பட்டியில் இடம் கிடக்கு, சிங்கமுனாரில் இடம் கிடக்கு, பல சொத்துக்கு அதிபதி, இடத்துக்கு அதிபதின்னு நம்ம சொல்லுவான். ஆனால் மண் என்ன சொல்லுமா? அடையாண்டா, உள்ளூர்லேயே இடம் போட்டு வச்சுருக்கேன். என்ன இடம்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லலை. உள்ளூர்லேயே இடம் போட்டு வச்சுருக்கேன் உனக்கு. உங்கள் தாத்தனையும் நான் தான் வாங்கி போட்டேன், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இடம். உங்கள் பாட்டியும் நான் தான் வாங்கி போட்டேன். உங்கள் அப்பன் அம்மா அத்தனை வரையும் உன் வாரிசு பரம்பரை அத்தனையும் நான் வாங்கி போட்டிருக்கேன். உள்ளூர்லேயே ஒரு இடம். நீ வெளியூரில் இடம் போட்டிருக்க, வெளியூரில் இடம் வாங்கி போட்டிருக்கேன், நீயா சொல்றியே அப்படின்னு மண்ணு நினைக்குமா? பாருங்க, மண்ணுக்குள்ள இருக்குது மண்புழு, தண்ணிக்குள்ள இருக்குது மீன். ஆமாம், தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை நம்ம பிடிச்சிட்டிங்கன்னா ஆசை. எப்படிலாம் தூண்டி போடுவேன். என்னது? அதிகமாக தூண்டி போட்டு மீன் பிடிப்பேன். உன் முகரையை பார்த்தாவே எனக்கு தெரியும் நீ தூண்டி ஓடுற பையன். தூண்டி போட்டிருக்கோம்ல, தூண்டில் நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய மனிதன் தான், அறிவாளியில ஆரோக்கியம் படிச்சிருக்கோம்ல. தூண்டி போடுறதுக்கு என்ன பயன்படுத்தியா? தூண்டி போடுறதுக்கு என்ன பயன்படுத்திய? மண்புழு, ஊக்கு, அப்படி சொல்லுங்க. தூண்டில்ங்கிற அந்த முள்ளுல மண்புழு எடுத்து மாட்டி தண்ணியில போட்டு மீனை பிடிச்சி தின்னுருவிய. தெப்ப அமுங்கணும், அமுங்கனா தான் இழுக்கணும். வாரியா இவ்வளோ ஐடியா இருக்கு அவன்கிட்ட. யாருங்க தெப்பம் உள்ள போனோடனே இழுக்கணும், அந்த மிதப்புங்கிறது உள்ள போனோடனே இழுத்து வெளியில எடுத்துருவிய. அழகா வரும் அப்படியே மீன் வந்து வெளியில. நீங்க நினைக்கிறிய நல்லதா? சரி, மீனை பிடிச்சி திங்கணும்னு உங்களுக்கு ஆசை, தண்ணிக்குள்ள இறங்கி மீனை பிடிச்சி திங்கணும்னு மண்புழு என்ன பாவம் பண்ணுச்சு சாமி? இருந்தாலும் அந்த தூண்டில பிடிச்சி சாப்பிட்ற குழம்பு டேஸ்ட்டு வரவே வராது. அப்புட்டு அருமையா இருக்கா பாருங்க. அப்பதான் மண்புழு சொன்னிச்சான், மீன் வேணும்னா நீயா திங்க வேண்டியதுனடா பிடிச்சிக்கிட்டு. எண்ணெயை பிடிச்சி அதில் மாட்டி அதை போட்டு அதை பிடிச்சி தின்ட்டேன். எண்ணெயை திங்கணும்னு மீனுக்கு ஆசை, மீனை திங்கணும்னு உனக்கு ஆசை. விடுவேன்னு நினைக்கிறிய? தக்காளி விடவே மாட்டேன்டா அவங்களையெல்லாம். எங்கே சுற்றியும் இங்கே தான் மண்ணுக்கு தாண்டி வரணுமாப்பிள்ளை. அன்னைக்கு குடும்பத்தோடு உட்காந்துக்கிட்டு திம்பம்டா, இன்னைக்கு நீ எவ்வளோ வேணாலும் தின்ன அப்படின்னு மண்புழு நினைக்குவான். நம்ம ஒன்று நினைக்கிறோம், இறைவன் ஒரு கணக்கோடு நம்மை சுமக்கிறான் அப்படிங்கிறத நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள பிறக்கும் பொழுது சொந்தம் வந்து அத்தனையும் வந்திருக்கோம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், என் மாமே மச்சினே சொந்தமெல்லாம் வந்தாங்க நான் பிறந்திருக்கும் போதுன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. ஒரு நாளைக்கு இறந்து போகிறோம், அன்னைக்கும் சொந்தம் வந்த மாலையை தூக்கிட்டு வந்துடுவேன். அன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்து யார் யார் வந்திருக்கான்னு கணக்கெடுக்க முடியுமா? அதுவும் தெரியாது. பிறக்கும் பொழுது வர்ற சொந்தமும் நமக்கு தெரியாது, இறக்கும் பொழுது வர்ற சொந்தமும் நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கும் பொழுது என்ன பாடு, மாமியும் சரியில்லை, மச்சினும் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, கோழி சண்டை, வாக்கியா சண்டை, வீதி சண்டை, வரப்பு சண்டை, வண்டியில் சண்டை, போனா சண்டை, கலகம் சண்டை, வீட்டில் சண்டை, ரோட்டில் சண்டை, மேட்டில் சண்டைன்னு எவ்வளோ சண்டை ஓட்டு ஒரு வயலோட பேசக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனை மூஞ்சில முழிக்கவே கூடாது. இப்படியெல்லாம் நம்ம சண்டை ஓட்டு திடுறோமே. ஆனால் ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கோமா? எப்போ சொல்லுங்க பார்ப்போம். ₹1,00,000 காசு தர்றேன் சொல்லுங்க. நம்ம பிறந்ததுலேருந்து இதுவரையுமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்குன்னு நினைக்கல. ஆனால் ஒரு நேரத்தில் மட்டும் நினச்சோம். எப்போ? ஒன்றும் இல்லை, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நோய் வந்துச்சு தெரியுங்களா? கொரோனா வரும்பொழுது மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்குன்னா அவனுக்கு முடியாமல் வரக்கூடாது, அவன் பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும்னு நினைச்சான். ஏன் அப்படி சொல்லுங்க தலைவா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு லேசுவாசா ஒட்டிக்கும், நம்மளையும் அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. அதனால அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சான். உண்மைதானே? அப்போ தெரிஞ்சுக்கணும், ஆபத்து வரும்போது தான் பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். எவ்வளவு வஞ்சனைக்காரங்க நம்மளாம். அப்போ அது மாதிரி அந்த இடத்துல நம்மெல்லாம் மேலும் ஒரு சிறப்பை சேர்க்க வேண்டும் என்ற கணக்கோடு இறைவன் நம்மை சுமந்து கொண்டு இருக்கின்றான். அப்படினால நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது, நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ணு இது நம்பி இருக்குது மண்ணு, இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயார் தந்தையார் கூறம்மா. வருகின்றார் மணக்காவலர், அவரை சந்திக்க வேண்டும், அவர் மூலமாக கழகத்தை துவக்க வேண்டும். ஒரு இம்சையே பெரிய இம்சையா இருக்கும், 2 இம்சை வரப்போது, என்ன இம்சையில கூட போதோ. வருகின்றார் வணக்கவலர், அவரை சந்தித்து கழகத்தை துவக்க வேண்டும், அதன் மூலமாக நன்மை பிறப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினால சுந்தரம் நிறைந்த தும்பும்
பொன் சிவந்த மங்கை இவள் சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிங்கே என் வந்தா அந்தரம் நீ உந்து தேவ புதுதி முழங்கி வரும் அந்தரம் மிகுந்த தேவர் கேட்க புடிக்கிட்டு போயிட்டாருங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நம்ம கேட்கல, நம்ம கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. அடகு வச்சுத்தான் எங்க அம்மா வட்டு மூக்குத்திய பெண்களை வச்சுத்தான். அண்ட குண்டா சம சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா வட்டு மூக்குத்திய பெண்களை வச்சுத்தான். நாங்க எம்மே கைய வடிக்க போறோம், எரும மாடு மேய்க்க போறோம், நாங்க எம்மே கைய வடிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். போதும் போதும் பொத்து இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. நான் வர்ற வட்டம்லாம் 4 பக்கம் பார்ப்பேன், நான் மக்களை பார்க்கல. என்கிட்ட நாடகம் பேச வந்த ஆள் இருக்கீங்களா இல்லையா? காணாமே அந்த இவர் கவுன்சிலரா அவர் பேர் என்ன அப்படிதானே? எங்கே இருக்காரு ஐயா? போயிடாது ஐயா, எண்ணி வைங்க இந்த வந்துட்டு ஐயா, டூட்டி முடிய போ. இந்த தூங்குற ஆளுகள்லாம் கொஞ்சம் பிறண்டு விடுங்கண்ணே, கைலி சேலைகளெல்லாம் கரையாம வச்சிடும். வந்தார் ஒரு ஜாமியார், ஆனால் இப்படி ஒரு ஜாமியாரை நான் 19 வருஷமாக பார்க்கலடா. சரியான உடம்புடா, என்னமோ வேர்க்கட்டை உடச்சி மூட்டம் போடுற மாதிரி. ஏதோ கால குடும்பதேன். நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. ஆரம்ப காலத்தில் நான் வந்த புதுசில் நாடக உலகத்துக்கு வள்ளிதிருமன் நாடகத்தில் முத தர்க்கத்தை உருவாக்குனவர் யாருன்னா வரிச்சூர் பழனியப்பன் அண்ணே. அவர் செத்து போயிட்டாருண்ணே, வரிச்சூர் பழனியப்பன் செத்து போயிட்டார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, செத்து போயிட்டாரு. ஐயோ, கட்டிங் இல்லாமல் வரமாட்டாரே. ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு 19 பதில் கூட சொல்லி பேரும் கைதட்டு வாங்கக்கூடிய ஒரு ஆள்னா புதுக்கோட்டை முத்தப்பாண்ணே. அவர் கடை திறந்த வழியிலே பாடிக்கிட்டே செத்துட்டாருண்ணே. அவரு செத்துட்டார். ஐயோ, அவனும் அரைச்சான தண்ணி இல்லாமல் இருக்க மாட்டானே. மதுரை 5.5 கட்ட ஆறுமுகம், அவரு செத்து போயிட்டாருங்க. ஐயா சித்தப்பன் சீரட்டு இல்லாமல் இருக்க மாட்டேன். அல்லி நகராயன் மாமே ஆதிநாராயண நாரதர், அவர் இறந்துட்டார். ஐயோ, வெத்தலை வாக்கு இல்லாமல் இருக்க மாட்டாரு. யாரு செத்து போனா? அல்லி இறந்துட்டார்ல. டேய், நீங்க 2 ஒரு நாடகத்துக்கு வந்தீங்களா, கேதம் சொல்ல வந்தீங்களாடா? அண்ணப்பையா, நீ போயிரு, தள்ளி விட்டுருவேன் பிடிச்சி. பக்கத்தில் நெளிவு நடக்குதுடா. என் மருமக மீனாட்சி சத்தம் கேட்குதுடா. ஆனால் இன்னைக்கு இந்த காலத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள் நாடக உலகத்தில் இருக்காங்கய்யா. அதுக்காக அன்றைய காலத்துக்கு அன்றைய நாரதர்கள் எடுத்துக்கொண்டது இன்றைய காலத்தில் இந்த மாதிரி செந்தில்குமாரை மாதிரி ஆளுங்க நல்லா பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேட்க பிடிங்கிட்டு போயிட்டாருங்க. என்னப்பா? கேட்க பிடிங்கிட்டு போயிட்டாரு. ஆமாம், ஊருக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு ஒரு பிரச்சனை. உடுக்கு தொழில் அந்து வச்சு என் ஜீமாமையன் புது மண்டலத்தில் போய் ஒட்டிட்டு வரியா? உடுக்கு தானே தம்பி, லேசாக பிடிக்கும். என்ன புடுக்கா? ஹரி ஹரி நமச்சிவாய, குருவே நமச்சிவாய, குருலிங்க நமச்சிவாய. முந்தி
துந்தி விநாயகனே அப்பே முருகனுக்கு மூத்தவனே ஆனை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருஞ்சாலி வாகனே நீ காத்தது வடமதுரை என் புள்ளாத பாண்டி முனி இருக்கிறது கருப்பாயுரணிய தங்கியிருக்கு வட்டாயுரணி என் பாண்டி முனி தாமதிச்ச மதுரையில என் கொஞ்சம் முகத்தழகு குறுக்கி அதிகாரி என் சித்துணுக்கு காரணி நீ ஜிவகலைக்கு வந்துறங்கு 5 ஜட பரசி வட உனக்கு அடகு ஜடையும் தோரணையிடட்டா கருப்ப அவ்வளவுதான். கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா ஜோலி முடிஞ்சு அவ்வளவுதான் பாட்டு. எனதே கோவிந்தனை காணாம என்னடா கோவிந்தல காலம் பாட்டு வரலே கோவிந்தனாம சங்கீர்த்தனா கோவிந்தனாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாளையும் பாராஜனாயின் பாராஜன் தாபம் தருகின்ற தேவாமிர்தம் படிகேறி வருவோர் பயமில்லையே பாவங்கள் தீரவே வலியில்லையே திருமணி படிகே. என்னைய பார்த்து நீ எதுக்கு ஒரு முனிவராப்பட்ட ஆள் எதுக்கு சிரிக்கிற? என்னைய பார்த்து ஒரு வேடவனா இருக்கிற நீ எதுக்கு சிரிக்கிற? நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன், சில்லும்பு காத்து போறேன். அப்புறம் ராதா நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். ராதான்னு பேர் சொல்றவங்களுக்கு வந்துட்டியா? அம்மா பேர் சொல்றதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. சரி சரி, உனக்கு என்ன தெரிஞ்சு? உனக்கு என்ன தெரியும்னு நீங்க வந்திருக்க? பாடி தகத்து விட்டவனுக்கு 10 மரக்க நெல் கொடுத்தாங்க. ஆமா, பேசி தகத்து விட்டவங்களுக்கு 7 மரக்க எள்ளு கொடுத்தாங்களாம். இழிச்சா பைய பொண்ணு கேட்க இமிச பிடிச்சவளை கட்டி வச்சாங்க. ஆனம் கட்டவங்களுக்கு ராத்திரி 12 மணிக்கு விட்டாங்களாம் வான வேடிக்கை. ஓடாத லாரிக்கு ஒரு டேங்க் ஃபுல்லா பண்ணா டீச்சர்ல எரிச்ச வர்ற மாதிரி அப்புறம் பேசாத. எரிச்சு வரும்போது கம்பு கூட்டுல கிருமி தலைவனால என்ன பேசுனா இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க? இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஐயா, நான் வர காரணம் எங்க அப்பன் சும்மா இருந்தா எங்க ஆத்தா வந்திருக்க மாட்டேன். எங்க ஆத்தா சும்மா வந்து 100 நாள் வேலைக்கு போயிருந்தா எங்க அப்பன் போய் இது பண்ணியிருக்க மாட்டேன். அவங்க 2 இது பண்ணி டாக்டர் ஒழுக்கமா இருந்திருந்தேன்னா நான் வெளியே வந்திருக்க மாட்டேன். என்னமா இருந்தா? நீ பேசியா? என்னமா இருந்தான்னு கேட்டேன். இதுக்கு எல்லாமே காரணம் எங்க அப்பன் தான். வேணும்னா அவனுக்கு 300 கீழ் 7 சட்டம் போட்டு உள்ள போடுங்க. முதல்ல உன்னைய போடணும் உள்ள. வேற மனநோயாளி. சரி, அருமையான விஷயம். என்ன விஷயம்? இந்த இடத்தோட பேர் என்ன? சிமெண்ட் மேடை. டேய் ஒட்டை அடிக்க போறியா? பேசுறேன்னா அதுக்கு கேட்டு வாங்கி பேசியா? என்ன இடம்? இந்த இடத்துக்கு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? கேட்ட வாங்க முடியாது. கேட்ட வெல்டிங் வைக்கலாம், திறக்கலாம். அரை வாங்க போற மாதிரி இப்ப. அறைய வாங்கலாம். காலில தாண்டி வரும். நெசமாவே நீ அரை வாங்கிட்டு போற? நெசமா உங்க அப்பத்தான் மாசமான்ட்டேன். நான் அப்படியே மாட்டேன். உன்னை லூஸ் ஆக்காம நான் போக மாட்டேன். நீ என்ன சொன்ன? வரும்போது நெஞ்ச தள்ளிட்டு போற. நான் வர்ற வழியில என் பாதையில படுத்து. நான் நாடகம் நடிக்கும் போது வையாவூரியில மொங்கு வெடி வித்துட்டு தெரிஞ்சவ. நான் சின்ன வயசுல செம்பரியாடு மேட்ச வந்தாங்கய்யா. ஆனா அந்த நாடகத்துல உங்களுக்கு தெரியாது, செம்பரியாடு மேட்ச நானும் பப்புனும் ஊர்ல வையாவூரில் மொங்கு வெட்டி கொட்டாம்பட்டியில் விட்டவன் நாரதர், பெட்டிக்காரன் மெடிக்கல்ல வேலை பார்த்தவன், ஆல்ரவுண்டுக்காரைய புண்ணாக்கடையில் இருந்தவே, காலேஜ் வந்து பள்ளிக்கூடம் படித்தவன், இந்த தாளக்காரு பாவம் வேர்க்கலை வைத்தவர், டான்ஸுக்கார புள்ள பட்டு போட செகண்ட்ல வைக்கிறவன். இந்த இடமும் என்ன இடம்? இந்த இடத்துக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன காரணம்? அந்த விஷயத்துக்கு எதுக்கு வந்ததோட உன்னை நான் எதுக்கத்தே வந்தேன். உன்னை எதுக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன உனக்கு விஷயம் தெரியும்? உனக்கு என்ன விஷயம் தெரியும்? பேசி பாப்போம். பேசுவான், எல்லாமே பேசுவான். திருக்குறள் 1330 குறள். 1330 குறளை கொண்டு அறத்துப்பால். அதுல 603வது குறளை சொல்லு பாப்போம். என்னது? கை தட்டலாம். சோலி முடிஞ்சு. தொட்டை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டை தூரும் அறிவு அப்படின்னு ஒரு குறள் இருக்கா இல்லையா? குறள் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? இது குறள் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? அருமையா சொன்ன. நம்ம ஆளு தொண்டையில இருந்து ஆரம்பிக்குமா? போடா கீரை. குறள் எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா தொண்டையில இருந்து ஆரம்பிக்கிறேன். பாத்தீங்களா அவங்க? அவனை நிப்பாட்டியா முதல்ல. உன்னை தூங்க போட்டு தாண்டா வந்தேன் மயிர்மனே. போடா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றேவல கற்றதனா ஆயவரியன் ஆலிரவன் நற்றால் சுலார் எண்ணில். எந்த ஒரு துப்பாருக்கு துப்பாய துபாய் துபாய். எந்த ஒரு செய்கை செய்வதற்கு முன்னாலும், எந்த ஒரு தொழிலை செய்வதற்கு முன்னாலும் முதலிலே
முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை தொழுத பிறகு செய்யணும். அதனால சுக்ராமிர்தம் விஷ்ணும் சஜிபரணம் சதுர்புதம் சர்வ யானை முகத்தோனே 5 கரத்தோனே மூசிக வாகனனே 2 பல்லு நீட்டினவனே கொலக்கட்டையும் மூஞ்சுரையும் வாகனமாக வைத்து திரியவனே முருகனுடைய அண்ணனே சிவனுடைய மகனே ஒரு கனிக்காக தாய் தகப்பன் தான் கடவுள் என்று சுத்தி உங்களே ஏமாத்தின விநாயகர் துதியை பாடுவோமா? கைதட்டலாம். உருவாய் அருள்வாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனின்னு கந்தா கடம்பா கார்த்தியா சண்முகா சடச்சரா ஆறுமுகா ஐங்கரான்னு அதை முருகனை பத்தி பேசும்போது நான் பாடுறது என்ன தெரியுங்களா? நான் மந்திரம். உங்களால மந்திரம் படிக்க முடியுமா? நான் பாடுவேன். மந்திரம் சொல்ல முடியுமா? நாங்க தான் சொல்ல முடியும் மந்திரம். உன்னால எப்படி காட்டுக்குள்ள தெரியற பையன் உன்னால எப்படி மந்திரம் சொல்ல முடியுமா? ஓம் அக்னேஸ்வரா குலநாதரமண சுராதரமண 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 ஓம் கிரமேஸ்வரா சுரமண சுராபாதரமண சுராதரமண ஓம் கிரமேஸ்வரா திருமணி விரம கிரமேஸ்வரா சுராதரமண ஓம் கிரமேஸ்வரா திருமணி தாம் ஜெயமணியா சுமா ஓம் தாம் சுமா திரமை நெய் எடுத்துட்டு வாங்கோ. டேய் டேய் எல்லாரும் வாயில போட்டுக்கோங்க. டேய் டேய் இப்படி ஒரு மந்திரம் இது வரைக்கும் 230 பேருக்கு லூஸ் ஆக்கியிருக்கேன். மரியாதை போயிடுறது நீ நல்ல. டேய் இப்படி ஒரு மந்திரத்தை இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. அதுல உள்ள விஷயம் இருக்கா இல்லையா? ஆனா அதோட சாராம்சம் சரியா இருக்கே. 108 கன்னி மாலை அணிந்து 48 நாள் விரதம் இருந்து சபரிமலையை நோக்கி இருமுடி கட்டி நடந்து போகும்போது சபரிமலை சாஸ்தாவே ஐயப்பன் என்று படிக்கட்டு ஏறானே, அது ஒரு கவி இல்லையா? அதெல்லாம் 18 படி ஏறியே இறைவனை தரிசிக்கணும் அப்படிங்கிற முறைப்படி 18-48 ஒரு சிறப்பு இருக்கு. 18-48 அப்படின்னா என்ன? 18 வயசுல இருந்து மானங்கட்ட சரக்க தொட்டு 45 வயசுல ஓத்தா உனக்கு கொட்டு. 48 நாள் விரதம் இருந்து 18 படிகளும் ஏறினால் அரியர் சுதன் ஐயப்பனை காணலாம், சொர்க்கமே நம்ம கண்ணுக்கு தெரியும் என்பதுதான் உண்மை. ஆமா, உண்மையா இல்லையா? மாரியாத்தா கோயில்ல தீச்சட்டி எடுத்து தொப்புளுக்கு மேல வச்சு மாவளுக்கு எடுத்து 1000 கண்ணு பானை எடுத்து அளவு குத்தி மாரியாத்தா கோயிலுக்கு போனாலும் அவளுக்கு எவ்வளவு செஞ்சாலும் அவளுக்கு பிடிச்சது வந்து கருப்பர் சுவாமிக்கு நீ ஏன் பயப்படுற? நான் பேசுறேன், நீ பேசு. 2 வேலை ஓடிட்டான். அந்த ஆள் நம்மளை கை வைக்கிறாப்புல மேலோகத்துல இருந்து வந்துட்டு ஏன்டா பூல மேலோகவாசி தேவலோகவாசி ககன மார்க்கமாக ஆகைய மார்க்கமா வந்தேன். மேலோகத்தை சுருக்கி மேலூர். ஆமா, பூலோகத்தை சுருக்கி இருக்கு. சுருக்க முடியாது. ரைடு ஓவர். உன்னால முடியாதுடா. அவன் செய்வான். மேலோகத்தை சுருக்கி மேலூர், பூலோகத்தை சுருக்குனா வாங்க. சுருக்கலாம்ல வாங்க. அப்படி சொல்லியா? வம்பா அந்த எத்து பல்லு உடஞ்சு போகும் போயிடுறான். சுருக்க முடியாது. சொல்ல வர்றவட சொல்ல விடாம அவரு கவி பேசுறாரு. அண்ணே நீ கவி பேசுனே. அவர் மேலூரை சுருக்கிட்டாரு. மேலுலகத்தை சுருக்கி மேலூர், பூலோகத்தை சுருக்கி என்ன சுருக்குவேன். ஏனே அவர் கவி சொல்ற, நீ மூச்சு விடாம கவி சொல்லுனே. கவியா? சொல்லுங்க. கவி எனக்கு என்ன தெரியும்? என்னடா நீ இப்படி ஆட்டம் போறியே? எதுக்காக ஆடுற? எதுக்காக ஆடுற? எப்படி ஆடுற? இப்ப யார நிசமாவே யார வாங்கிடுவேன். நாங்க எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியுமா? ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமாயண மகாபாரதம். இந்த உலகத்திற்கு மனிதன் இப்படித்தான் வாழணும்னு கற்றுக் கொடுத்தது ராமாயணம். 19 புராணம் தெரியும். சும்மா இல்ல. நிசமே அரைஞ்சிரும்டா. புராணங்களே 18. அப்புறம் 19 புராணமே என்ன? 18 புராணங்கள் இருப்பா. தூக்க வரிசையில் பேசி விட்டேன், அதுக்கு 10 ரூபா புடிச்சுக்க சம்பளத்தில். இல்ல இது தவறான கருத்தா இல்லையா? 18 புராணங்கள், ஒவ்வொரு புராணத்திலையும் பாருங்க 18 எரியா கந்தம். பேச விடு, ஏன் பயப்படுற? உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். பேசு. என்ன பேச போற? நீ பெரிய ஆளவே இருந்துட்டு போ, நான் லூசு கோமாளியா இருந்துட்டு போறேன். என்ன பேசுற? பேசு. 19 புராணம் தெரியும் சொன்னேன்ல. ஆமா, அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன். இப்ப நீ அரை வாங்க போறேன்னு நினைக்கிறேன். என்னங்க ஏங்க 19 புராணம்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டு பேசுற ஆளு தான் பெரிய ஆளு. சரி வாயா. புராணங்கள் 18. நாரதர் புராணம்னா நாரதரோட வாழ்க்கை சரித்திரம், கந்த புராணம்னா முருகனோட வாழ்க்கை சரித்திரம், கருட புராணம்னா கருடனோட வாழ்க்கை சரித்திரம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கிறது. புராணங்கள் 18 தான். 19 புராணம் எந்த புராணம்? கந்த புராணம்னா கந்த புராணம் கந்தனை பத்தி இருக்கும். 19வது புராணம் எந்த புராணம்? சொந்த புராணம். சரி, சொந்த புராணம்னா அதுல என்ன வாழ்க்கை வரலாறு இருக்கும்? என் பொண்டாட்டியும் வரலாறு இருக்கும். ரேஷன் கார்டு மனு கொடுக்க எழுதுனதா இருக்கும். இப்படி பேசுறாடையா? சரிங்க, அவனை விடுவேன். ராமாயணம் மகாபாரதம். ஆமா, மண்ணாலானது மகாபாரதம், பெண்ணாலானது ராமாயணம். நல்லா பேசுறியா? ஏ போயா, இவ்வளவு அருமையா பேசுறியே. அவனை விடுன்ட்ட.
நீ போ, உனக்கு விஷயம் தெரியுது. மகாபாரதத்திலே மிக உயர்ந்த காவியம். 10 வயசுல பங்காளி, 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. அண்ணன் தெரியுமா? இது யாரும் தெரியாதுங்க. கேள்வியை கேளு பட்டுன்னு அடிச்சு போறேன் நான். டேய் பொறுமசாமி காசு வாங்கணும். நான் பொறுமையா இல்லாம ஓடணும். ஏன்னா எல்லையே போட்டு உசுர வாங்குறேன். சும்மாவே நான் ரெண்டு அளப்புக்கே இந்த ஆட்டம் போடுறியே நீ அடிச்சு. இல்ல நான் பொறுமையா இல்லாம இப்ப நான் அருவாளத்துக்கிட்ட ஓங்கிட்டு தெரிஞ்சேன். சரி, நல்ல விஷயம். பாருங்க, பாஞ்சாலின்னு சொல்லக்கூடியவள் கதாநாயகி திரௌபதி. பாஞ்சாலி பஞ்சபாண்டவர்களுக்கும் 5 பேருக்கும் அடியா பத்தினியாக இருந்தவள் பாஞ்சாலி. துயில் இங்க இருங்க, நான் புராணம் பேசுறேன், சரியா இருக்கணும் இந்த நேரத்துல. பேசுங்க சாமி, பேசுங்க. புராணத்துல வந்து பாருங்க, சரியா இருப்போம். பகடை உருட்டுவதன் மூலமாக பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே பாஞ்சாலியை இழந்தார்கள். பாருங்க, சபையிலே பாஞ்சாலியை இழுத்துட்டு வர சொன்ன, இழுத்துட்டு வந்து சபையிலே துயிலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேலையை உரிய சொன்ன, கூட்டிகிட்டு வர சொன்னவன், அதாவது பாஞ்சாலியே சேலையை உரிய சொன்னவன் யாரு? சபையிலே சேலையை உரிந்தவன் யாரு? சபாஸ், சரியான கேள்வி. கேள்வி சரிதானே? சரி, கேள்வி சரியான. இதென்ன நாங்க மறக்க முடியாத? சொல்லுங்க பதில. இதுல மறக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான்டா நீ அரை வாங்குவ. எதுக்கு அரை வாங்குறேன்? இப்பதான் அரை வாங்குவ. சாமி, நீங்க கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லலைன்னா இந்த இடத்துக்கு நாங்க வர முடியாது சாமி. உங்களை அப்படி பார்க்க வர அந்த சொல்றாருல, வாங்க வாங்க. 20 வருஷம் பேசி பார்த்திருக்கிறோம், எத்தனை நாரதரை பார்த்திருக்கிறோம். உங்களை பார்க்கறோம்னா இந்த இடத்துக்கு நாங்க வர முடியுமா? சபாசியா, உண்மையிலே உன்னை பாராட்டுறேன். சேலையை உரிய சொன்னவன் யாரு? யாரு உறிஞ்சவ யாரு? உறிஞ்சவன் சொல்லுங்க. இதுதான் உங்களோட கேள்வி. என்னோட கேள்வி. நீங்க எத்தனை கோமாளியை பார்த்திருப்பீங்களோ? ஆமா. ஆனா உங்ககிட்ட எவனும் கேள்வி கேட்டது இல்ல. ஆனா நான் கேள்வி கேளுங்க பாப்போம். இந்த சேலையை உறிஞ்சவன் யாரு கேக்குறீங்களே? இந்த சேலை உறிஞ்ச சேலை நூல் சேலையா பாலிஸ்டர் சேலையா? என்ன எப்படி சமாளிச்ச? கேள்விக்கு பதில் தெரியாதா? கேள்விக்கு பதில் தெரியாது. 1000 தான் இருந்தாலும் இது என்ன நாரதத்தை போய் அப்படி வைக்க கூடாது. என்ன உரிய சொன்னவன் யாரு உறிஞ்சவன் யாருன்னு எனக்கு தெரியாது. தப்பு, நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன விளையாட்டு வேற புராணம் வேறடா, அது என்ன அது போய்கிட்டு. அவன் சொல்லக்கூடாது. இனிமேல என் முகரையிலே நீ முழிக்கப்படாது, இந்த பக்கமே இருக்கக்கூடாது. நீங்க வாங்க. நல்ல வேலை. இந்த கேள்விக்கு நல்ல பதிலா உங்கள்ட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல தப்புத்தேன். ஏன்னா பஞ்ச பாண்டவர்களுக்கு அலியா பத்தினின்னா பாஞ்சாலி என்ற ஒரு பெண்ணு 5 பேத்துக்கு பத்தினியா இருந்திருக்கா. உண்மை. அலியா பத்தினி பாஞ்சாலி. துரியோதன சபையிலே 33 தேவர்கள் 44 ரிஷிமார்களும் பங்கேற்கக்கூடிய அந்த சபையிலே ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சேலையை பிடித்து உரிந்தார்கள். இருங்க, உண்மையிலே இவ்வளவு விஷயங்கள்லாம் பேசிட்டேன்னா உங்கள்ட்ட பதில் இருக்குங்க. இப்படி பேசுறதா? என்ன பேசுற? எப்படி பேசுறாப்ல? கோமாளி இவ்வளவு அருமையா பேசுறாப்லையா? கோமாளி வேஷம் போட்டவர் முத யாருன்னா மகாவிஷ்ணு பாட்டேன். அதெல்லாம் நான் கேட்கல. சரி, இரு சொல்ல வரேன். அவ்வளவு பெரிய சபையில 5 பேருக்கு ஒரே பொண்டாட்டி இருந்த பாஞ்சாலியை சேலையை பிடித்து எரியும் போது இந்த அவ்வளவுதான். சேலையை உரிய சொன்னவன் யாரு? சேலையை உயிர்ந்தவன் யாரு? அதுக்கு இவன் சொல்றேன், காலிஸ் சேலையா காட்டன் சேலையா? தப்புனே. இப்படி பேசுறாங்களே, என்ன தப்பு? நீங்க சொல்லுங்க. உண்மை நான் வந்து பட்டுன்னு உடைச்சு விட்டு போறேன். உடைச்சு அவன மாதிரி லூஸ் பே கிடையாது. இல்லங்க, உங்களை நான் எதிர்பார்க்கிறேன். சேலையை உரிய சொன்னது அந்த சேலை பட்டு சேலையா, நூலு சேலையா, பாலிஷ் சேலையா, அடித்தமிட்டு சேலையா? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாஞ்சாலிய சேலை உரியும் போது அவ பாவாடை கட்டியிருந்தாலும் கட்டலையா? நீ பாவாடை வரைக்கும் போயிட்டியா? யாராவது பாவாடை கட்டாம சேலை கட்டுவாங்களாடா? நான் பரவாயில்ல, நாலாவது நூல் சேலையா வீட்டுல வந்துட கூடாதுடா. அப்ப உனக்கும் தெரியாதா? ஏனே உரிய சொன்னவன் எப்படி ஆம்பளையாத்தான் இருக்கேன். உறிஞ்ச ஒன்று ஆம்பளை, பொம்பளை ஒன்று தலைமசத்தையும் பிடிப்பாளுங்க, சேலையை உரிய மாட்டாளுங்க. உரிய சொன்னவன் யாரு, உறிஞ்சவன் யாரு? தப்புத்தேன். காட்டன் சேலையா பாலிஷ் சேலையா? அவன் கேட்டது தப்புத்தேன். பாவாடை கட்டியிருந்தாலும் கேட்டதை கேட்கறியா? இப்ப நான் சொல்றேன், அப்படி பாஞ்சாலியை துயில் உரியும் போது இந்த திசை கிழக்கா மேற்கா? அண்ணே, தயவு செய்து நீங்களாம் வீட்டுக்கு போயிருங்க. அது எங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேருமே கிறுக்காக்கிட்டு தான் விடுவாங்க. அதனால தப்பிச்சு வீட்டை பக்கத்து போயிட்டு வச்சுக்கோங்க. அண்ணே உண்மையிலே பேசலாம். எரிச்சு வர்ற மாதிரியே அப்புறம்
ராமாயணத்துல கேக்குறேன். ஆ, அதுலயே என்ன விட போறாங்களே தெரியல. ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதிகாசம். அதிலே நடந்த விஷயம் என்னன்னா, ராமர் கதாநாயகன் ராமன், கதாநாயகி சீதை, இருவருக்குமே பாருங்க சீதையை திருமணம் முடிப்பதற்காக ராமர் என்ன பண்ணார்னா, அங்கே என்ன நடந்த சபையிலே வில்லு அப்படின்னு சொல்லக்கூடிய நான் வில்லுல நான் ஏற்றணும் அப்படின்னு சிவதனுசிலை அந்த வில்லுல நான் ஏற்று யார் ஏற்றுறார்களோ அவர்களுக்கு தான் சீதா பிராட்டியை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது போட்டி. ஆனா ராமர் என்ன செய்தார், வில்லை வளைப்பதோடு அதை ஒடித்து விட்டார். வில்ல வளைக்கணும் தானே கணக்கு. ஆனா ராமர் ஒடித்தாரு. ஏன் ஒடிச்சாரு? விஷயத்துக்கு வாங்க. யாரு காது ஊத்து வச்சிருக்காங்க? விஷயத்துக்கு அண்ணே இருண்ணே. நீ அண்ணே உன் கவலையை நீக்க ஒவ்வொரு மனிதனும் கவலை இல்லாத மனுஷன் யாருன்னா விவரம் தெரியாத பிறந்திருக்கு வர குழந்தை. அதுக்கு தான் கவலை தெரியாது. நீங்கள் அத்தனை பேருமே கவலைப்பட்டிருக்கீங்க. நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்கு. ஒரே நிமிஷம் ஐயா, என்ன கேட்டீங்க? வில்லை யாரு? வில்லை வளைப்பது அப்படிங்கிறத போட்டியோட நிபந்தனை. ஆனா வில்லை வளைப்பதோடு ராமர் ஒடிச்சிட்டாரு. ஏன் வில்ல ஒடிச்சாரு? நீ பேசாதடா. ஏன் ராமர் வில்ல உடைச்சார்? ஆமா தெரியும் தெரியும். அந்த ஒடிச்ச வில்லு இரும்பா ஈயமா? போயிட்டே இரு. நீ என்ன புராணம் பேச்சு நாட்டை திருத்த போற? சரி என்ன இதுல தப்பு இல்லையானே, அது சொல்லணும்ல. ஒடிச்ச வில்லு இரும்பு இல்லை ஈயா இல்லை அலுமினியா இல்லை வெறும் குச்சியில் செஞ்சது சொல்லணும்ல. நீங்கள் என்ன தப்பாக நான் பேசவே இல்லையா? துயில வரும்போது பாஞ்சாலி பாலிசி சிலையா காட்டன் சிலையா அவன் கேட்டேன். நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டேன்டா. நான் கேள்வி கேட்க மாட்டேன். சரி ஒடிச்சால இரும்ப ஒடிக்கும் போது வெறுங்கையில் ஒடிச்சானா சப்பட்டியை வச்சா கேள்வி கேட்க மாட்டேன்ட்டேன் சொல்லிக்கிட்டே சொல்லியா? நீ என்ன எல்லாத்தையும் மாற்றி பேசுற? என்ன சீதையை ராவணனா தூக்கிட்டு போனது யாரு? அப்படி சொல்லுங்க. சீதையை இது விஷயம் தெரியுது. சீதையை லங்காபுரி பட்டணம் சொல்லக்கூடிய லங்காபுரி பட்டணத்திற்கு ராவணேஸ்வர். இது தப்புனே. இலங்கையாபுரி அப்படின்னா இலங்கை தப்பு. ஸ்ரீலங்கா தமிழ்ல பேசுங்க. தமிழ்ல இலங்கை. லங்காபுரி பட்டணம் என்பதுதான் ஸ்ரீலங்காங்க. ஸ்ரீலங்கா சாமி இப்படி படுத்துறாங்களே, என்ன பண்றது? யாராவது ஸ்ரீலங்கா இலங்கைக்கு மறு பேர் ஸ்ரீலங்காலேன்னு மறுத்து பேசுங்க. ஸ்ரீலங்கா தான் எங்கள் அண்ணன் சொல்லுவார். நீ போயிட்டு நாளையிலேருந்து நம்பிராஜன் போடு. ஸ்ரீலங்காங்கிறது ஆங்கிலம். அப்புறம் ஆங்கிலம் பேசுறாப்ல இருங்கங்க. லங்காபுரி பட்டினம்ங்கிறது ஆதியில. நீங்க அப்புறம் இலங்கை, அதுக்கு முன்னாடி அழகாபுரி. அண்ணே ஒரே விஷயம், எல்லாரும் தூய தமிழ்ல மட்டும்தான் நீங்க பேசுவீங்களாக்க. அண்ணே அந்த போன் வருதுல கைபேசி என்ற அழைப்பு வரும் பொழுது நான் தூய தமிழில் பேசுகிறேன். அதை எடுத்த உடனே வணக்கம், எங்கிருந்து அழைக்கின்றீர்கள், தங்கள் பெயர்களை கூறுங்கன்னு மைத்த புடுங்குறியாக்க. எடுத்த சோறில் அலோன்ற இந்த அலோன்றது யாருன்னா முத செல்போனை கண்டுபிடிச்சேன் பொண்டாட்டி வேறு அலோ. அவன் பொண்டாட்டியை தினசரி சொல்கிற ஓம் பொண்டாட்டியை சொல்ல. நல்ல விஷயம் தான். உண்மையிலே அந்த தொலைத்தொடர்பு அது வந்து கண்டுபிடிச்சவரோட மனைவி வந்து அலோ, அதனால தான் மனைவி பேரை வைக்கணுங்கிற கண்டி. நல்ல விஷயம், பொது விஷயம் தெரியுது. நல்ல விஷயம். உள்ளே இந்த இடம் பெண்கள் வேள்விமலை சார் உள்ளே ஆலோசனை ஒரு சத்தம். என் தங்கச்சி கூட பிறந்தவதான். ஆமா, அவர் நீர் சோதனை அதிகாரி. உள்ள ஆலோசனை சத்தம். என் தங்கச்சி வள்ளி கூட பிறந்தவதானே? இல்ல, தத்தெடுத்தது. எங்க உனக்கு தெரியும் வரியா? ஐயா நானும் எங்கள் அப்பாவும் காலையில் 5 மணியை போல் குளிச்சுட்டு அப்படியே வேட்டைக்கு போனோமுங்க. வேட்டைக்கு போகும்போது வள்ளிக்கிழங்கு தோண்டியா பள்ளத்துக்குள்ளே ஒரு குழந்தை கிடந்துச்சு. குழந்தை வந்து மல்லாக்கத்தையும் கிடந்துச்சு. நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்டே, ஏப்பா வெள்ளலி கிடக்கு தரங்கிட்ட குத்துவப்பான்ட்டேன். எங்கள் அப்பா பார்க்குற முன்னாடி எங்கள் அண்ணன் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே பொம்பளை படம் அறிவட்டவளை வீட்டுக்கு குத்திட்டு வந்து அந்த பிள்ளைக்கு நல்லரிசி நவா போட்டு வளர்த்துட்டு நாங்கள் ரேசரிசியை கல்ல பொறுக்கி திங்கிறோமுங்க. இவர் தான் பார்த்தவர் முதல்ல. வாங்க, நீங்க தானே முதல்ல பார்த்தீங்க. பிள்ளைய பார்த்தது யாரு? நீங்க தானே முதல்ல பார்த்தது. குழந்தைய பார்த்தது நீங்க தான். எங்க கிடந்துச்சு? முதலே பார்த்தேன். அப்புறம் பெருச்சாலிய முதல்ல குழந்தைய பார்த்தது யாரு? நீங்க தானே பாத்திய. வள்ளிக்கிழங்கு தோணுன பள்ளத்துல யாரு கிடந்தா? என் தங்கச்சி கிடந்த. அப்பவே தங்கச்சி குழந்தை கிடந்துச்சுல. நீங்க பாத்தியல்ல. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நீங்க பாத்தியல்ல பொம்பளை பிள்ளை. ஏப்பா காசு வாங்குறதுக்குள்ள எதையும் சொல்லி கருத்துப்படாத.
பொம்பளை பிள்ளைன்னு சொல்றியல்ல, எதை வச்சு பொம்பளை பிள்ளைன்னு சொல்றிய? பார்த்தேன்ல. குறும்பு தெரிச்சு போகும் அழகு மைனே போடா. பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிறது அவன் என்னமோ பார்த்தோம் சொல்றான். பொம்பளை பிள்ளைன்னு அவன் பார்த்தோம் சொல்றான், என்ன விஷயம்னா தெரிஞ்சுக்கணும். நீ கிருத்துரும் பிடிச்ச ஆளாச்சா இருப்பா அவளை. அவன் பார்த்தோம் சொல்றான். உங்க 2 பேரை விட்டு நான் தெருவில் தெரிய போறேன். தம்பி நீ பார்த்ததை அப்படி உமுறை முழுகிட்டு பொத்திட்டு உள்ள போ. ஏய் பார்த்தேங்கிறா, பார்த்த விஷயத்தை சொல்ல விடு. அப்புறம் தடவி பார்த்தேன். பாத்தியா இவ்வளவு வேலை வந்திருக்கான். ஏன்டா அது என்ன செவரா சிமெண்ட் பூஜாவா போனேன்? பார்த்த விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுங்க. அதாங்க நான் பார்த்தேங்க. எதைத்தான் பாத்திய? எங்க ஆள் ஒண்ணு உள்ள இருக்குங்க. நீங்க சொல்லுங்க. அப்ப தடையை பார்த்தான். அப்படின்னா என்ன தெரிஞ்சுச்சு? ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சிருக்கும், பெண்களுக்கு முடிச்சிருக்காது. அதை பார்த்ததான். அதே மாதிரி அது தவறு. ஒரு எல்லாரும் சொல்லுவான் ஆம்பளைகளுக்கு தொண்டையில முடிச்சிருக்கும், பொம்பளைகளுக்கு முடிச்சிருக்காதுன்னு சொல்லுவான். தப்பு. ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு பிரசவம் நடக்கும்போது பாருங்க, ஆண் குழந்தை அழுகை அதி வீரமாக இருக்கும். சத்தம் வீர் வீர் கத்துவேன், அவன் ஆம்பளை. சத்தம் குறைவா இருந்தா இதே பொம்பளை. நீ யார்ட்டவன கேட்டுக்கங்க. நன்றி வணக்கம். உள்ள நல்ல விஷயம். உள்ள இருந்து சப்தம். அந்த பெண்மகளை நான் காண வேண்டும் என்பது கூப்பிடுறேன். அழைத்து வாருங்கள். வாங்க அண்ணே, கூட்டி விட சொல்றாப்புலண்ணே. அலுப்புலா சம்பளமா? கூட்டி விட சொல்றாரா? இன்னும் 2 பேரும் வெள்ளை சட்டை தச்சுக்கிடுவான். அவர் பேக்க வச்சுக்கிறேன். முதல்ல ரேட்டு பேசிக்கிடுவான். இவர் கணத்தாளா இருக்கார். ஒரு 7500 ரூபா. கட்டில எடுத்தாலும் எடுத்து. அதே அந்த ஒரு வேலை தாண்டா பார்க்கல. எந்த வேலை பார்த்தா நம்மளுக்கு காசுதான். எதுனாலும் பார்த்து நீ என் பக்கத்திலே வராது, போயிரு செகுல தெரிக்க ஆரம்பிச்சு. கண்ணே ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா. அண்ணன் தம்பி தம்பி நம்ம காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை கோர்த்து செல்வோமடா. அண்ணன் தம்பி பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும் தம்பி ஓத அது எச்சிய கொட்டிட்டானு. உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்கிறது பருவத்து பாட்டு. ஒரு நீசம் ஒரு
நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. எவர் வந்திருக்காரு? புளிச்சோளத்து மாயாண்டி மை அசோக். என்னது? அவர் வராம நாரத மகரிஷி வந்திருக்காரு. எங்க இருக்கிறார்? அழைத்து வாருங்கள், சுவாமியை பார்த்து ஆசீர்வாதம் அவரே வாங்குங்க. பொம்பளை வாடை எடுத்து வந்துருவாரு. இந்த அளவுக்கு நாரது? சாமி என்னையா நீ மலையை புலந்துட்டு வர்ற மாதிரி வாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளையே மண்டல் அடிபட்டு ரேட்டே பேசலாம் அந்த ஆள்கிட்ட. ரேட் பேசல. என்ன சொன்னீங்க? அச்சமட நானோ இது வரைக்கும் 350 ரூபாய்க்கு செஞ்சிருக்க, அதை மட்டும் வாங்கிட்டு வா. மலரும் கொட்டிய அழகு சிறப்பான ஆட வேணா பெரிய சூப்பர் சிங்கல்ல போய் அடிமேல் அடி அடிச்சாம் அம்மிகும் நகருமடி அடியாத பிள்ளை என்றும் படியாமல் போகுமடி தாளாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தாளம்பு வாங்கி தாரே அற்புதமே. தாளம்பூ வாங்கி தரது அப்புறம் இருக்கட்டும். இப்ப 350 ரூபா கொடுங்க முதல்ல. கற்பு கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கட்டா விட்டுடுவா உன்னை நான் கண்ணால பார்த்தலேது கட்டிடுவா உன்னை நான் கண்ணால பார்த்தலேது கட்டிடுவா. உன் மேல அன்பு இருக்கு உள்ளத்தில் நினைப்பு இருக்கு தங்கமே தங்கமே. சிவசமாதி அடைச்சிட்டே ஒரு ஆள் போ. வளர்க்கை அடுத்தபடியாக தங்கச்சி என்னத்த அங்க நிக்கிற லேட்டா வந்த பள்ளிக்கூட மாணவி நின்றது மாதிரி அம்மா பார்த்தா அதான் வெளியில பாய் தூரம் வந்துட்டீரேம்மா. பொண்ணே பொம்பளைன்னு நினைக்கிறேன், வள்ளியா நினைக்கிறேன். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் வேரை தினம் பாடும் கோயில் அல்லவா. என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். யார் பாடும் பாடல் என்று கேட்கிறாய். கோயில் சிலையாக பிறந்தாய்.
வலிக்கிருச்சு கை அப்படியே. அண்ணே அழைத்து சிவப்பு காரணம் கலர் ட்ரௌசர் தானே? அழைத்து சிவப்பு காரணம் கலர் என்ன? ட்ரௌசர். நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறா. நாரதர் என்ன பண்ணீங்க? லேஜா ஊருகா ஓட்டு நக்கு நக்குன்னு பேசினே பயங்கரமா பேசுறாருதா. இல்லைங்கண்ணே நீங்க நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. சரி. ஆஹா அண்ணா ஏதோ ஒரு பண்ணிட்டு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உண்மையிலே மெண்டல் ஆகிட்டு இருந்தாலும் புலம்புறாப்புல வர. சாமி ஏ சாமி வருது வழிய விடுங்கடா, ஒரு சூடம் மேத்து கொசுவத்திய பொருதி வை. எதுல சொல்லவே இல்ல எதுல சொல்லவே இல்ல ஏங்க ஏங்க எதுல சொல்லல வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். தண்ணி கொடுத்தோமா 2 தண்ணி மோந்து கொடுத்தோம் குடிச்சாரா? குடத்துல இருக்கிற தண்ணியும் மினரல் வாட்டர் வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. ஒரே ஒரு வடை தான் இருக்கா? வரவேண்டும் சாமி வரவேண்டும், நாரதர் மகரிஷி வரவேண்டும். வரவேண்டும் கோடி வரவேண்டும், நாரதர் மகரிஷி வரவேண்டும். மனவீரம் கொண்டு மனவீர் தானும் இருந்தாளை காண வாராயோ வாராயோ கோடி வாராயோ, மனப்பந்த மகரிஷி வரவேண்டும். கொடுக்க மாட்டேன் ஆவின் மகிழ்ந்தன் வருகே, கலைவாணி புதல்வன் வருகே. ஆவின் மகிழ்ந்தன் வருகே, கலைவாணி புதல்வன் வருகே. வருகை என்னை மகிழ்ந்தோமே, வள்ளிக்கு நல்லாசி தர வேண்டும். வருகை என்னை மகிழ்ந்தோமே, வள்ளிக்கு நல்லாசி தர வேண்டும். வரவேண்டும் கோடி வாராயோ, மனப்பந்த மகரிஷி வரவேண்டும். அறுபத்தி நான்கிலும் கலைகளும் இங்கு கற்றவரே சுவாமி வருக. அறுபத்தி நான்கிலும் கலைகளும் இங்கு கற்றவரே சுவாமி வருக. தேவர்கள் போற்றும் மாமுனியே, வள்ளிக்கு நல்லாசி தர வேண்டும். தேவர்கள் போற்றும் மாமுனியே, வள்ளிக்கு நல்லாசி தர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். நாரதர் மகரிஷி வர வேண்டும். வரவேண்டும் சுவாமி வரவேண்டும். நாரதர் மகரிஷி வர வேண்டும். கலைவாணி புத்திரனே வருக வருக. புத்திரரே வருக புத்திரரே புத்திரரே இல்ல பிரம்மாவின் மைந்தரே வருக வருக. வருக வருக ராவணனே தாத்தா அவர்கள் என்று வரவேற்று வருக. எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அண்ணனுக்கும் தோழிக்கும் நல்லாசை பெற வேண்டும் சாமி வாருங்க என்று வரவேற்கிறோம். எப்படிங்க அங்க போகணும், தூக்கி வீசிட்டு அந்த பக்கம் போயிடணும், இங்க வரக்கூடாது. தூக்கிடுவீங்களா? தாய்க்குலமே வாழ்க வாழ்க. நீங்க 2 பேரும் அப்புறம் போய் விளையாடுங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஐயா 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 வாழ்க வளர்க. ஏ, போயிட்டு வரவா? வாழ்க வளர்க, தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். இருவரும் பல்லாண்டு காலம் வாழ்க. எனக்கு ஒரே ஒரு வர வேண்டும். மாயவரம் நோ 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 நோ. நாள் உட்காந்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறது, சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுங்க. அதற்கான ஏற்பாடு வெகு சீக்கிரமாக நடக்கும். நடக்குங்கிறீங்க? நடந்துச்சு. வாங்க. உன்னை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கியா? வேற ஏதாவது கேட்டுப்பியா என்னன்னு தெரியல. இல்ல கேளு. சாமி. உனக்கு என்ன வரம்? நானும் மதுரை, திருப்போணம், திருப்பாத்தி, மேலூர், இவ்வளவு கேட்குறேன்னா இதுல ஏதோ சிக்கல் வச்சிருப்பேன். கேளு. கருங்காலக்குடி வரைக்கும் கேட்டு பார்த்துட்டேன். ஆ. கிடைக்கவே இல்லை சாமி. ஆனா எல்லா இடத்துலையும் கிடைக்காதது என்னிடம் கிடைக்கும் உனக்காக.
உங்கள்கிட்ட கிடைக்கும்னு நம்பிக்கையில் கேட்குறேன். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா அது கிடைக்கும். கிடைக்குமா? என்ன வேணும் உங்களுக்கு? இருக்காது, உங்கள்கிட்ட எப்படி இருக்கும்? கிடைக்குமியா? கிடைக்குமா? நான் தர்றேன், என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க. அப்படிதான் நினைச்சேன், ஆனா சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. நாரதர் சாமிகிட்ட கேட்டா அனைத்தும் தருவேன். என்ன வர வேணாலும் கேளுங்க, அந்த வரம் உங்களுக்கு தர்றேன். உண்மையை கிடைக்கும் நம்புறேன். இப்படி எல்லாம் சொல்ல எதுல உள்ள கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் கேளுங்க, நல்ல வரம் தானே கொடுக்க போறேன். கேளுங்க. கணேஷ் பையில இருக்குமா? தாய்க்குலமே வாழ்க வாழ்க, வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார், வாழ்வதனை தெய்வத்தில் உரைக்கப்பட்ட நன்மைகளே. எதிரிகளாக இருந்து விட்டாலும் வீடு தேடி வந்தவரை வா என்ற வரவேற்ப தமிழக பண்பு. அந்த பண்பு குன்றாது என்னை வரவேற்றமைக்கு என்னாலும் நீ வாழ்க. ஆக இயல் இசை நாடகம் என்ற மொத்தமிலும் அரங்கேறும் இந்த இனிமையான அரங்கத்தில் மட்டுமல்லாது நீ எங்கு சென்றாலும் உன் புகழ் ஓங்க வேண்டும் மகளே. வாழ்க வாழ்க. பெரியோர்கள் தரிசனம், சாபமசனம், கெட்டாலும் மென்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மையை தரும் எப்பொருள் ஏறு, யார் யார் வாட் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதெரிது, நல்லோரை காண்பது நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லோர் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்மையிலே. அழகான முறையில், அருமையான முறையில், சிறப்பான முறையில், சிந்தனையான முறையில், நேர்மையான முறையில், நீதியான முறையில், நட்பான முறையில் என்னை வரவேற்றமைக்கு என்னாலும் நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, கோத்திரம் வாழ்க என்று வாயால் வாழ்த்துவது மட்டுமில்லாமல் இசையால், பண்ணால், பாடலால் உன்னை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா மகளே? மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சு